பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிடையாது அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 16ங்க. இன்றைய விற்பனை பதிவு நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தலச்சேரி கிடாய்ங்க. இதுக்கு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 47 கிலோ இருக்குதுங்க. கிடாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டு லென்த் எல்லாமே இருக்கும். பியூர் தலச்சேரிங்க. இது நாம் தான் வந்து நம்ம நண்பருக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். வாங்கி கொடுத்து ஒரு 4 மாதம் ஆச்சுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பல்லு முறிச்சிருக்குது. அவர் ஆடு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 4 ஆடு தான் வச்சுருக்கிறாங்க. 4 ஆடு பயிராயிட்டுன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஆடு கிடா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடுங்க. வந்தால் பிடிச்சி பாருங்கள். நம்மளது வந்து 2, 3 ஆடு வந்து மேட்டிங் இருக்குது. நாம் ப்ரீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சோஜத் தானுங்க. அதனால் வந்து நான் தலச்சேரி கூட விரும்பலை. அதனால் வெளியில் தான் நின்றுது. பார்த்திங்கன்னா சவுண்ட் ரொம்ப சவுண்ட் அதிகங்க. நம்மள தலச்சேரி ஆடு ஒரு 3 ஆடு தான் இருக்குது. அது எல்லாமே குட்டி சினையாடுமே இளங்குட்டி ஆடு தான் இருக்குதுங்க. அதனால் இதை மேட்டிங்காக விடல. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்ததுங்க. நம்ம ஃபார்முக்கு வந்ததை விட்டுட்டு எப்படி ஆக்டிவ் எப்படி இருக்குன்றதுக்காக நான் உள்ளே விட்டு பார்த்தேன். உள்ளொட்டுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆடுகள் அனைத்தையுமே வந்து நல்லா மேட்டிங்காக நல்லா ஸ்பீட் நல்லா இருக்குதுங்க. கிடாய் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்யூரிட்டி. இதோட தாய் தகப்பன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ப்யூர் தலச்சேரி தாங்க. நல்ல மில்க் ஈல்டான கிடாய் தாய்க்கு பிறந்தது தான். நல்லா தெளிவாக இருக்குங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா 40 கிலோ சைஸில் 45 கிலோ சைஸில் தலச்சேரி கிடாய் வேணுன்ட்டு இருந்தீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குங்க. நல்லா சூப்பரான மேல். இது வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க. தலை சுற்றுற கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் இல்லை. வால் சுழி எல்லாமே எதுவும் இல்லைங்க. எல்லாமே தெளிவாக பார்த்துக்கலாம். இது வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்முக்கு விசிட் பண்ணி நேரில் 1 மணி நேரம் ஆனாலும் சரிங்க, நேரில் இருந்து பார்த்து எடுத்துகிட்டு போய்க்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து ரிட்டன் பண்ணி கொடுக்குறது இல்லைங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 1/2 hour நின்று பாருங்கள். தலை சுற்றுதா இல்லையான்னு பாருங்கள். வால் சுழி இருக்குதான்னு பாருங்கள். பார்த்து எடுத்துகிட்டு போய்க்குங்க. நம்ம ஃபார்ம் வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 மணி நேரமும் நம்ம அதை அப்சர்வ் பண்ண வரைக்கும் எந்த விதமான கழிப்பு எதுவும் இல்லைங்க. இதோட தாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோ இருக்குங்க. அவங்க போட்ட தகப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோ சைஸில் தலச்சேரி கிடாய் இருந்தது. 4 பல்லு இருந்தது. அதோட குட்டியை நாங்கள் வாங்கி நம்ம நண்பருக்கு மேல் மேட்டிங்காக கொடுத்துருந்தோம். அவர் ஆடுகளை மேட்டிங் ஆகுங்காட்டி இதை இப்போ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருந்தாரு. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் முத்தூருங்க. முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையங்கிற ஊரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். 9843197143 இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை புக் பண்ணிக்கிறாப்புல இருந்தாலும் ஒரு கிடாய்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிறேங்க. வாங்கிட்டு தான் புக் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னீங்கன்னா கூகுள் மேப்பில் போய் பவி இன்டகிரேட் ஃபார்ம் முத்துன்னு ஓட்டிங்கனாவே நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் வந்துடுங்க. நீங்கள் டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் வாரக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டு வாங்க. நம்ம இருக்கிறோமா இல்லை வெளியில் போயிட்டோமான்னு தெரியாது. நீங்கள் கால் பண்ணி நம்ம கன்ஃபார்மாக இருக்கிறோமான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. இதை வர பார்த்திங்கன்னா ஆட்டுகளுக்கு வந்து நம்ம வேலி மசால் விதை நம்மகிட்ட இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 கிலோ அளவுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து அது வேணால் வாங்கிக்கலாம். நம்ம கேஜி பார்த்திங்கன்னா 500க்கு தான் தரேங்க. லாஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில் வந்து 800-900 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து விவசாயிகிட்ட வாங்கினதுனால நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு மட்டும் கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த கிடாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகிட்ட வந்து நேரடியாக மேய்ச்சல் இருந்தது தானுங்க. அது இப்படியே ஃபீட்ஸில் எதுவும் போட்டு வளர்க்கல. நார்மலாக தோட்டத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருந்தது தான். எல்லா செட்டப்புமே வந்து செட்டப் ஆகுங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.